வணக்கம். ஒரு கதைய அதோட கடைசி வரியிலிருந்து ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் உலகத்தோட அத்தனை கேமராக்களுக்கு முன்னால நின்னு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம நான் தான் அயன்மேன்னு சொல்றான். ம்ம். இது ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா இந்த கதை வெறும் ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி உருவானான்னு சொல்றது மட்டும் இல்ல. கரெக்ட். எப்படி ஒரு ஆயுத வியாபாரி, ஒரு போர்க்கருவிகளோட தந்தை இப்படி ஒரு பாதுகாப்பு சின்னமா மாறினாரு, அந்த பயணம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, இது ஒரு மனுஷன் தான் செஞ்ச ஆயுதத்தாலேயே தாக்கப்பட்டு சாகுற நிலைமைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தன்னைத்தானே புதுசா உருவாக்கிக்கிற கதை. சொல்லப்போனா ஒரு படைப்பாளி தன்னோட படைப்போட விளைவுகளை நேருக்கு நேரா சந்திக்கும் போது என்ன ஆகும் அத பத்தின கதை தான் இது. கதையோட ஆரம்பத்துல இருக்கிற டோனி ஸ்டார்க்க பார்த்தா இந்த மாற்றத்தை நம்பவே முடியாது. ஆப்கானிஸ்தான்ல ராணுவ வீரர்களுக்கு நடுவுல நிக்கிறாரு. ஆமா, தன்னோட புது கண்டுபிடிப்பு ஜெரிகோ ஏவுகணைய டெமோ காட்ட. அங்க அவர் ஒரு விஞ்ஞானி மாதிரி இல்ல, ஒரு ஷோமேன் மாதிரி தான் இருக்காரு. ஹம், புத்திசாலித்தனம், பணம், புகழ்னு எல்லாத்தோட உச்சகட்ட போதையில இருக்காரு. அவர் உருவாக்குற ஆயுதங்களால என்ன நடக்குதுன்னு அவர் யோசிக்கவே இல்லை இல்லையா? யோசிக்கவே இல்ல. அவருக்கு அது ஒரு நல்ல டெக்னாலஜி, ஒரு வெற்றிகரமான வியாபாரம், அவ்வளவுதான். அந்த ஏவுகணை வெடிக்கும்போது கைத்தட்டல் சத்தம் கேக்குது. ஆனா அந்த வெடிப்புல சிதற உயிர்களை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த மனநிலை தான் கதையோட முதல் அதிர்ச்சிக்கு, அந்த ஆச்சரியத்துக்கும் பயத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. அந்த டெமோ முடிஞ்சதும் ராணுவ வண்டியில திரும்ப வரும்போது தான் அது நடக்குது. ஒரு பயங்கரமான தாக்குதல். ஆ, ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரை தாக்குற அந்த டென்ரிங்ஸுங்கிற குழு அவரோட சொந்த கம்பெனி ஆயுதங்களே தான் பயன்படுத்துது. ஆமா, அந்த ஏவுகணையில ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்னு எழுதி இருக்கிறத அவர் பாக்குற அந்த ஒரு நொடி இருக்கு. அது வெறும் தாக்குதல் இல்ல, அது ஒரு விதமான கணக்கு தீர்க்கிற மாதிரி. சரிதான். அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு இருட்டு குகையில இருக்காரு. அங்கு பணமோ புகழோ எதுவுமே இல்ல. அவர் மார்புல ஒரு பழைய கார் பேட்டரியோட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கனெக்ட் ஆயிருக்கு. ஏவுகணை தாக்குதல்ல இருந்து சிதறின இரும்பு துண்டுகள் இதயத்துக்கு போகாம தடுக்க. ஆமா, கூடவே கைதியா இருக்கிற இன்சென்னு ஒரு டாக்டர் செஞ்ச முதலுதவி அது. உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு கார் பேட்டரியோட சக்தியில தொங்கிட்டு இருக்கு. அந்த பயங்கரவாதிங்க அவர்கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. தங்களுக்காக ஒரு ஜெரிகோ ஏவுகணை செஞ்சு கொடுத்தா அவரை விட்டுறதா சொல்றாங்க. ஆனா அது பொய்யுன்னு ஸ்டார்க்குக்கும் இன்சென்னுக்கும் நல்லாவே தெரியும். இங்கதான் ஸ்டார்க்கோட உண்மையான புத்திசாலித்தனம் வெளியே வருது. அழிக்கிறதுக்காக ஒரு ஆயுதம் செய்ய சொன்னா அவர் வாழ்றதுக்காக ஒரு கருவியை உருவாக்குறாரு. அதுதான் ஆர்க் ரியாக்டர். ஆமா, ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர் சோர்ஸ். அது வெறும் கார் பேட்டரியில இருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கல. அது ஒரு புது நம்பிக்கையோட சின்னம். அந்த குகையோட இருட்டு, சோகம், பயம் இது எல்லாத்துக்கும் நடுவுல அது ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறி. அது வெறும் மெஷின் இல்ல, அது ஸ்டார்க்கோட புது இதயம். உருவகமா மட்டும் இல்ல, உண்மையிலுமே அதுதான். அந்த புது இதயத்தோட சக்தியை வச்சு அங்க இருக்கிற பழைய ஆயுத பாகங்களை வச்சே தப்பிக்கிறதுக்காக ஒரு கவச உடைய ரகசியமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ஒவ்வொரு நாளும் பயங்கரவாதிக ஏவுகணை செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் தங்களோட பாதுகாப்பு கவசத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த முதல் சூட், அதாவது மார்க் 1, ஒரு கலைப்படைப்பு மாதிரி எல்லாம் இருக்காது. கரெக்ட். அது பார்க்க அசிங்கமா கரடுமுரடா ஒரு நடமாடுற இரும்பு தொட்டி மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதோட ஒரே நோக்கம் தப்பிக்கணும், அவ்வளவுதான். சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த மார்க் ஐ ஒரு டாடா சுமோ மாதிரி. பார்க்க அழகா இருக்காது, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். வேலைய கரெக்டா செய்யும். ம், ஆனா அவர் வீட்டுக்கு உருவாக்குற அடுத்தடுத்த சூட்கள் ஒரு ஃபெராரி மாதிரி. நேர்த்தி, வேகம், ஸ்டைல். இந்த 2 சூட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் குகைக்குள்ள இருந்த ஸ்டார்க்குக்கும் வெளியே வந்த ஸ்டார்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமா, ஆனா அந்த தப்பித்தல் அவ்ளோ சுலபமா நடக்கல. அவங்க திட்டம் வெளியே தெரிஞ்சிடுது. இன்சேன் அந்த சூட்டுக்கு பவர் ஏத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லி தன் உயிரே தியாகம் செய்யறாரு. ஆமா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்டார் கிட்ட சொல்றாரு, உன் வாழ்க்கைய வீணாக்காதேன்னு. அந்த வார்த்தைகள் ஸ்டார்க் மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. அந்த நொடியில இருந்து தப்பிக்கிறதுங்கிறது உயிர் பிழைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நோக்கத்தோட வாழ்றதா மாறுது. கோவமும் சோகமும் கலந்த ஒரு வெறியில ஸ்டார்க் அந்த இரும்பு கவசத்தை போட்டுட்டு அந்த பயங்கரவாத முகாம மொத்தமா துவம்சம் செய்யறாரு. அவங்களோட ஆயுத கிடங்க முழுசா எரிச்சிட்டு அங்கிருந்து பறக்கறாரு. தன்னோட ஆயுதங்கள் செஞ்ச அழிவ தன்னோட புது கண்டுபிடிப்பால சரி செய்யற முதல் படி அது. ஆனா அந்த கரடு முரடான உடை பாலைவனத்துல விழுந்து நொறுங்கிடுது. நாடு திரும்பின ஸ்டார்க் உடனே ஒரு பிரஸ் மீட் கூட்டுறாரு. எல்லாரும் அவர் பட்ட கஷ்டத்தை பத்தி பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒரு அணுகுண்டையே தூக்கி போடுறாரு. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் இனிமே ஆயுதங்களை உற்பத்தி செய்யாது.
இது ஒரு அருமையான கேள்வி. இது ஒரு தார்மீக முடிவா இல்ல இதுவும் ஒரு விதமான அகங்காரத்தோட வெளிப்பாடா? ஆமா, நான் நினைச்சா எதையும் உருவாக்குவேன், நான் நினைச்சா எதையும் அழிப்பேங்கிற எண்ணம் தானே அது. நிச்சயமா அதுல ஒரு பங்கு அகங்காரம் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஜனநாயக முடிவு இல்ல. அவர் கம்பெனி போர்டையோ பங்குதாரர்களையும் கேட்கல. இது ஒரு சர்வாதிகார முடிவு மாதிரி தான் இருக்கு. ஆனா அது ஒரு தார்மீக கோபத்திலிருந்து பிறக்குது. இந்த கோபம் தான் கதையோட முக்கிய வில்லனான ஒபேதியா ஸ்டெயினை நமக்கு அறிமுகப்படுத்துது. அவரோட அப்பாவோட நண்பர், அந்த நிறுவனத்தோட 2வது தலைவர். அவர் வெறும் வில்லன் இல்ல, அவர் ஸ்டார்க் வேண்டான்னு சொன்ன அந்த பழைய உலகத்தோட ஒரு பிரதிநிதி. ம். அதனாலதான் ஸ்டார்க்கோட முடிவை அவரால ஏத்துக்கவே முடியல. ஸ்டார்க் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம தன் வீட்டு பட்டறையில தன்னைத்தானே பூட்டிக்கிறாரு. குகையில செஞ்சதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நேர்த்தியான ஒரு புது கவச உடையும் புது ஆர்க் ரியாக்டரையும் உருவாக்குறாரு. அந்த பழைய முதல் ரியாக்டர் இருக்குல்ல, ஆமா, அத அவரோட உதவியாளர் பெப்பர் பாட்ஸ் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு டோனி ஸ்டார்க்குக்கு ஒரு இதயம் இருக்கிறதுக்கு ஆதாரம்னு எழுதி வைக்கிறாங்க. அது வெறும் வசனம் இல்லையா? அதுதான் கதையோட ஆன்மா. நிச்சயமா. ஆனா ஸ்டார்க்கோட கடந்த காலம் அவரை விடுறதா இல்ல. ஒரு துண்டு நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் கிறிஸ்டி எவர்ஹார்ட் சில புகைப்படங்களை காட்டுறாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் ஆயுதங்கள் சட்டவிரோதமா 10 ரிங்ஸ் பொண்ணுவுக்கு விற்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்சன்னோட கிராமத்தையே இந்த ஆயுதங்கள் தாக்குதுங்கிற கொடூரமான உண்மையா அவர் சொல்றாரு. ஆயுத உற்பத்தியை நிறுத்திட்டோன்னு ஸ்டார்க் நினைச்சிட்டு இருக்கா. திரைக்கு பின்னால ஒபேதியா ஸ்டெயின் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த நொடியில ஸ்டார்க்குள்ள வர உணர்வு வெறுப்பு, கோபத்தை விட ரொம்ப ஆழமானது. அது ஒரு விதமான அருவருப்பு. தன் கம்பெனி ஆயுதம் தனக்கு உதவி செஞ்ச ஒரு மனிதனோட குடும்பத்தையே அழிக்குதுங்கிற செய்தி அவரை நிலைகுலைய வைக்குது. சும்மா உற்பத்தியை நிறுத்தினா பத்தாது, களத்துல இறங்கி தான் தப்ப தானே சரி செய்யணும்னு அவர் உணர்றாரு. இந்த உணர்வு தான் டோனி ஸ்டார்க்கு முதல் முறையா அயன்மேன் ஆக்குது. அவர் தன்னோட புது பளபளப்பான கவச உடைய போட்டுட்டு ஆப்கானிஸ்தானுக்கு பறக்கிறாரு. அங்க இருக்கிற மக்களை அந்த பயங்கரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. முதல் தடவையா அவர் தன்னோட டெக்னாலஜியை அழிக்கிறதுக்கு பதிலா பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துறாரு. ஆனா இதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு ஆயுதத்தை வச்சே ஆயுதங்களோட விளைவுகளை தடுக்கிறது. இந்த கேள்விதான் அவர் பயணம் முழுக்க அவரை துரத்த போகுது. இதுக்கு நடுவுல தான் கதையோட உலகம் இன்னும் பெருசாகுது. பெப்பர் பாட்ஸ் ஒபேதியா ஸ்டெயினோட சதியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டார்க்க கொல்ல ஆள் அனுப்புனது அவர்தானே தெரிய வருது. ஆனா அவங்க சாதாரண போலீஸ் கிட்ட போகல. அவங்க ஷீல்டுன்னு ஒரு மர்மமான உலகளாவிய உளவமைப்பு தொடர்பு கொள்ளுறாங்க. இது ஸ்டார்க்கோட பிரச்சனை இனிமே ஒரு தனிப்பட்ட சண்டை இல்ல, இது உலக பாதுகாப்ப பாதிக்கிற ஒரு விஷயம்னு காட்டுது. அதே நேரத்துல ஒபிதியா ஸ்டெயின் பாலைவனத்துல கிடைச்ச ஸ்டார்க்கோட முதல் கவசோடையோட பாகங்களை வச்சு தனக்குன்னு ஒரு பெரிய ராட்சச கவசோடைய உருவாக்குறாரு. ஸ்டார்க்கோட படைப்பே இப்போ அவருக்கு எதிரா திரும்புது. ஆனா அவரால ஸ்டார்க்கோட அந்த மினியேச்சர் ஆர்க் ரியாக்டரை மட்டும் உருவாக்க முடியல. அதனால அவர் நேரடியா ஸ்டார்க் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அவரை தாக்கி அவரோட மார்புல இருக்கிற அந்த உயிர்காக்கும் ஆர்க் ரியாக்டரையே திருடிட்டு போயிடுறாரு. ஸ்டார்க் மறுபடியும் மரணத்தோட விளிம்புக்கு போறாரு. ஆனா பெப்பர் நினைவு பொருளா வச்சிருந்த அந்த பழைய முதல் ஆர்க் ரியாக்டரை பொருத்தி உயிர் பிழைக்கிறாரு. இது ஒரு அற்புதமான தருணம். அவரோட கடந்த காலத்தோட சின்னமே அவரோட உயிரை காப்பாத்துது. இறுதிக்கட்ட மோதல் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. ஸ்டார்க் தன்னோட சக்தி குறைஞ்ச பழைய இதயத்தோட தன் பழைய கண்டுபிடிப்போட ஒரு ராட்சத வடிவத்தை எதிர்கொள்றாரு. அதாவது ஸ்டார்க் தன்னோட கடந்த காலத்தோடயே மோதுறாரு. அந்த சண்டைல அவரால வெறும் பலத்தால ஜெயிக்க முடியல. ஆமா, சண்டை ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் கட்டிடத்தோட உச்சிக்கு போகுது. அங்க ஸ்டார்க் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறாரு. கட்டிடத்துக்கே சக்தி கொடுக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆர்க் ரியாக்டரை ஓவர்லோட் பண்ண சொல்லி பெப்பர் கிட்ட கேக்குறாரு. தன் நிறுவனத்தோட அதிகார மையத்தையே தன் எதிரியை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. அந்த மிகப்பெரிய மின்சார எழுச்சி ஸ்டெயின் அந்த ரியாக்டருக்குள்ள தள்ளி ஒரு பெரிய வெடிப்புல அவரை கொள்ளுது. இது வெறும் ஒரு சண்டையோட முடிவில்ல, ஒரு பழைய அத்தியாயத்தோட முடிவு. ஸ்டார்க் தன் கடந்த காலத்தை, தன் அப்பாவோட பாரம்பரியத்தை, தன் பழைய அடையாளத்தை அந்த வெடிப்புல அழிச்சிடுறாரு. சரி, இது நம்மள மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வருது. அடுத்த நாள் பிரஸ் மீட். ஷீல்ட் ஏஜென்ட் கோல்சன் அவர்கிட்ட ஒரு கதையில கொடுக்கறாரு. நடந்த சம்பவங்களை மறைச்சு அயன்மேனுங்கிறது ஸ்டார்க்கோட பாடி கார்டுன்னு சொல்றாரு. ஆனா ஸ்டார்க் அந்த மேடையில நிக்கும்போது தன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த குகை, இன்சன், அவரோட மனமாற்றம், இனிமே பொய்களுக்கு இடமில்லைன்னு அவர் முடிவு செய்யறாரு. தன் பயணம் முழுக்க அவர் தன் செயல்களோட விளைவுகள்ல இருந்து ஓடிட்டே இருந்தாரு. ஆனா இப்போ அத முழுசா ஏத்துக்க தயாராயிட்டாரு. தனக்கு கொடுத்த குறிப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு உலகத்து முன்னாடி உண்மையா சொல்றாரு.
நான் தான் அயன் மேன். இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு பிரகடனம். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி, ஒரு விடுதலைக்கான தருணம். இதோட கதை முடிவுக்கு வருது. ஒரு அகங்காரம் பிடிச்ச ஆயுத வியாபாரி ஒரு புது சூப்பர் ஹீரோவா பொறக்கறாரு. ஆனா கதையோட கடைசியில நிக் ஃபியூரின்னு ஒருத்தர் ஸ்டார்க்கோட வீட்டுக்கு வராரு. அவர் தன்னை ஷீல்ட் அமைப்போட டைரக்டர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு அவெஞ்சர் இனிஷியேட்டிவ் பத்தி பேச வராரு. இது ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட ஆரம்பம்னு அது காட்டுது. ஆமா, அது ஒரு பெரிய கதைக்கான தொடக்கம். ஆனா இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. என்ன கேள்வி? ஸ்டார்க் போருக்கான ஒரு கருவிய அமைதிக்கான ஒரு கருவியா மாத்திருக்காரு. சரி, ஆனா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. ஒரு ஆயுதத்தால உண்மையிலேயே நிரந்தர அமைதிய கொண்டு வர முடியுமா, இல்ல அது இன்னும் பெரிய இன்னும் ஆபத்தான போர்களுக்கு தான் வழி வகுக்குமா? இதுதான் இந்த நாயகனோட பயணம் முழுக்க திரும்ப திரும்ப எதிரொலிக்க போற கேள்வி.